வணக்கம். ஓம் நமச்சிவாய. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் தெரியுங்களா? நம்மளுடைய உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசுகிறோம். ஏங்க உடல்நிலை ஆரோக்கியத்துக்கு என்னங்க ஆச்சு? ஏன் திடீர்னு பேசுகிறீங்க? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் போகும்போது நமக்கு நம்ம ஊரில், எங்கள் ஊரில் எனக்கு தெரிஞ்சு 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரு 4 டாக்டர் தான் இருந்தாங்க. 3 கூட வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டலே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஹாஸ்பிட்டலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான், வேறு எந்த ஆஸ்பத்திரியுமே இல்லை. சாதாரண ஜுரம் அது இதுன்னு இந்த டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. அப்படி இல்லை கொஞ்சம் வேறு ஏதாவது உடம்பு தெரியலன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போய் அட்மிட் ஆகும். இதுதான் இருந்தது உண்மை. ஆனால் இப்போது ஒரு தெருவுக்கு 3-4 டாக்டர்ஸ் டிஸ்பென்சரி வச்சுருக்காங்க. அப்புறமா ஒரு 2 தெருவுக்கு ஒரு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டி வச்சுருக்காங்க. ஏங்க ஹாஸ்பிட்டல் வந்தால் என்ன, டாக்டர் வந்தால் என்ன? ஒன்றும் வரல. எல்லோரும் நல்லா படித்து முன்னேறி எல்லாருமே டாக்டர் படிக்கிறேன் எல்லாமே டாக்டர் படித்து இதில் வேறு ஸ்பெஷலிஸ்ட்டு இப்படி இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவுமே 3 டாக்டர் இருப்பாங்க, ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இருப்பாங்க. இப்படி இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க. சரி இருக்கட்டும் விடுங்க. இப்போ நாம் அவங்கள பற்றி கணக்கெடுக்கிறதுக்காக இந்த பண்ணலை. நாம் ஏன் டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இதை பற்றி தான் நான் பேச போகிறேன். நாம் ஏன் டாக்டர்கிட்ட போகிறோன்னா 3 விஷயங்க. டாக்டர் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கண்ணு செக் பண்ணுவாங்க, நாக்கு நீட்டுன்னுவாங்க, பல்ஸ் பார்ப்பாங்க, மூச்சு பார்ப்பாங்க. ஓகே இந்தாங்க இந்த மாத்திரை மருந்து சாப்பிடுங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, 3 டேஸ் கழிச்சு வாங்கன்னுவாங்க. ஆனால் நம்ம நல்ல இடம் நம்ம போக மாட்டோம், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது டாக்டர்கிட்ட போகிறோம்னா அதே தான், செக்கெல்லாம் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் போடுறது இல்லை. இப்போல்லாம் மோரோவர் டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு வாங்க சொல்கிறாங்க. எல்லா ஆசிட்டிஸ் அதே தான். ஆனால் இவங்க என்னைக்கு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மூச்சு பயிற்சி பண்ணணும், தொடர்ந்து வாக்கிங் போகணும், வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த 3 பண்ணிவிட்டு 3 மந்த்ஸ் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கிற டாக்டர்ஸ். ஸோ நம்ம வந்து ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் மேலே தப்பு கிடையாது, ஏன் அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்திக்கலாம். இது காரணம் என்ன, முக்கியமான காரணங்கள் என்ன? முதல்ல நம்ம இந்த மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லலாம். அந்த காலத்தில் கூட தான் எல்லோரும் இருந்தாங்க, எல்லோரும் மூச்சு பயிற்சி கட்டாயமாக பண்ணலை. எங்கள் வீட்டில் யாரும் பெரியவங்க பண்ணி நான் பார்க்கல, ஆனால் இப்போ நான் பண்ணுறேன். அது வேறு. ஏன்னா பொல்யூஷன் ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன், ஏர் பொல்யூட் ஆகிடனால நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். அந்த ஏர் தான் நம்ம சுவாசிக்கிறோம். அதனால் நம்ம லங்ஸுக்கு நிறைய பாதிப்பு வருது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணுங்கன்றோம். ஓகேவா? சரிங்க, ஏர் பொல்யூஷன் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் அதே தான் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டேன். அப்போல்லாம் ஒரு ஊருக்கு ஒரு 4-5 மோட்டர் பைக் தான் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் பேர் சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க. சைக்கிள் கூட இல்லாதவங்க நிறைய பேர். காருன்றவங்க அந்த ஊர்லேயே கொஞ்சம் பணக்காரங்க அப்படி தான் வச்சுருப்பாங்க காரெல்லாம். யார்கிட்ட காரெல்லாம் இருக்காது. ஒரு காரில் போகிறது ஒரு பெரிய விஷயமா அப்போ இருந்தது, 30 years பிஃபோர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு 4 ஸ்கூட்டர் வச்சுருக்கோம், 4 வண்டி 2 வீலர் வச்சுருக்கோம், கார் வச்சுருக்கோம், எல்லாமே வச்சுருக்கோம். நல்லது தான், எல்லாம் முன்னேறிட்டோம், நல்லது, ஓகே வச்சுக்கலாம். ஆனால் அதனால் நம்மளுக்கு என்ன ட்ராபேக்குன்னா ஏர் பொல்யூஷன். இவ்வளோ வண்டிங்க விடுற புகையெல்லாம் எங்கே போகுது, நம்ம அட்மாஸ்பியர் தானே போகுது. அதனால் நமக்கு நிறைய பிரச்சனை வருது, மூச்சு லங்ஸில் பாதிப்புகள் வருது. அதனால் மூச்சு பயிற்சி பண்ண சொல்கிறாங்க. காரணம், வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டா போதும், 1க்கு 2 எல்லாமே வச்சுக்கின்ற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறமா சரி, இது ஒரு விஷயம், ஏர் பொல்யூஷன். நெக்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறாங்க. எதனால் வெயிட் லாஸ் பண்ண சொல்கிறாங்கன்னா, நமக்கு நிறைய வந்து இப்போது நாம் சாப்பிட்றது நிறைய மைதா மாவு கலப்பட உணவு தான் சாப்பிட்றோம். கேக்கு, பர்கரு, பீஸா, அது இது எல்லாமே மைதா மாவு பேஸ்டு தான். அதெல்லாம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வெயிட்டு தான் இஷ்டத்துக்கு போடுது, கொலஸ்ட்ரால் நிறைய ஃபார்ம் ஆகுது, நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் தடுக்கணும். அப்போ வெயிட் லாஸ்ன்னு பண்ண சொன்னாங்கன்னா நாம் டயட்டுன்னு கொண்டு வருவோம். டயட்டுக்குன்னு ஒன்று வந்தோம்னா நம்ம தன்னால் என்ன பண்ணுவோம், வெயிட் லாஸ் ஆகிடுவோம். அதனால தான் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒன், வெயிட் லாஸ் பண்ணுங்கன்றதுக்கு என்ன உள்ளர்த்தம்னா, நம்ம தேவையில்லாம் தின்ன மாட்டோம். தேவையில்லாம் தின்னுதான் நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் வருது, பிபி வருது, எல்லாமே அதனால். அது மாதிரி ஒயிட் ரைஸு
அரிசி வந்து பழுப்பாக இருந்தது அந்த காலத்தில், 30 வருஷத்துக்கு முன்னாடி பழுப்பாக இருந்தது, சாப்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு பூ மாதிரி, மல்லிப்பூ மாதிரி தான் இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் நாங்களாம் சாப்பிடுவோம், இல்லை நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்படியெல்லாம் சொல்கிறாங்க இப்போ. அதெல்லாம் முடியும். அதனால தான் நம்மளுக்கு எல்லாமே வரும், சுகர்லேருந்து எல்லாமே வரும், தெரியுதுங்களா? அதனால் அதே நம்ம வெயிட் லாஸ் பண்ணுங்கன்னா நம்ம டயட்டுன்னு ஒன்று போவோம். டயட்டுன்னு ஒன்று போனால் தான் நமக்கு வந்து உடம்பு வந்து லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். எதுக்காக வாக்கிங் போங்கன்றாங்க? அந்த காலத்தில் எல்லாருமே கொஞ்சம் தூரம் நடந்தாவது போனாங்க. காய்கறி வாங்க போனாங்க, ஸ்கூலுக்கு நடந்து போனாங்க, படிக்கிற பிள்ளைங்க. வேலைக்கு போகிறவங்க நடந்து போனாங்க, கிட்ட இருந்தால் நடந்து போனாங்க. கொஞ்சம் தூரமாக இருந்தால் சைக்கிளில் போனாங்க, அதே மாரி தூரமாக இருந்தால் பஸ்ஸில் போனாங்க. இதெல்லாம் நடந்தது அந்த காலத்தில். ஆனால் இப்போது நிலைமை யோசனை பண்ணி பாருங்க. வீட்டிலேருந்து கிளம்புனா 2 வீலர் அந்த ஆஃபீஸ் வாசலில் இறங்கிடுறாங்க, அங்கேருந்து 2 வீலர் வீட்டு வாசலேருந்து இறங்கிடுறாங்க. நடுவில் அவங்க எங்கே நடக்கிறாங்க? சரி, லேடிஸ் சமையல் கட்டில் சமையல் பண்ணுறாங்க, ஏதாவது காய்கறி வேணுமா ஒரே ஆன்லைனில் ஆர்டர் போட்டுறாங்க, வந்துடுது. பால் வேணுமா, பழம் வேணுமா, எல்லாமே ஆர்டர் போட்டுறாங்க, வந்துடுது. அப்படி இருக்கும்போது அவங்க இங்கே நடக்கிறாங்க. அதனால தான் நடைபயிற்சி தேவையா? நம்மளுக்கு எல்லாமே தேவையில்லாதது தான், ஆனால் இதெல்லாம் நாமளாக ஏற்படுத்திக்கிட்டது தான். அதனால் டெய்லி வாக்கிங் போங்க. சின்ன சின்ன தேவைகள் ஏதாவது இருக்கும் நமக்கு. காய்கறி வாங்கணும், பால் வாங்கணும், பழம் வாங்கணும், பூ வாங்கணும், நடந்து போங்க. நடந்து போய் வாங்கிட்டு வாங்க. ஹெல்த்தும் நல்லா இருக்கும், நடைப்பயிற்சியாகவும் இருக்கும், இல்லைங்களா? அந்த காலத்தில் நம்மளுடைய மூத்தவர்கள், அதாவது முன்னோர்கள்னால் அவங்க மறந்து போனோம், அப்படி இல்லை, பெரியவங்க இருக்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அப்படியாப்பட்டவங்களை எப்படி வாழ்ந்தாங்க ஒரு வாழ்க்கை நெறிமுறை. அதனால் அவங்க ஹெல்த்து இன்னமும் நல்லா இருக்காங்க. பிபி இல்லை, சுகர் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நம்மளுக்கெல்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா? எதனால் வருது? அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறையை, நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறை. ஆனால் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியாது, உண்மை. அவங்க இருந்த மாதிரிலாம் நாம் இருக்க முடியாது. அவங்க டெய்லி குளிச்சுட்டு அப்போவே துணியை துவைச்சி அலசி பிழிஞ்சி காய போட்டுட்டு தான் வருவாங்க. நம்மக்கிட்ட யார்கிட்ட அந்த பழக்கம் இருக்குது? இன்றைக்கி இருக்கா? இல்லை. நாம் மொத்தமாக சேர்த்து வச்சு வாஷிங் மிஷினில் போட்டுருவோம். துணி துவைக்கிறதுன்ற வேலையே நம்மக்கிட்ட கிடையாது. வாஷிங் மிஷின் துவைக்குது, அதை எடுத்து காய வைக்க நம்மளால் முடியல, அதுக்கு வேலைக்காரங்க வச்சுருக்காங்க. துணி துவைச்சி காய வைக்கிறதுக்கு வேலைக்காரங்க. அது கூட நம்மளால் பண்ண முடியுது இல்லைங்க. ஏன்? பணம் நம்ம போய் சம்பாதிக்கணும், வீட்டில் இல்லை. பணத்தோட மஸ்ட் இப்போ ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. அது தப்பு சொல்லலை, ஆனால் நாம் அதெல்லாம் செய்யறதில்லை. அவங்க வாழ்ந்தாங்க. அந்த ஒரு தொகையில் அரைக்கணும்னா அம்மியில் உட்காந்து அழகாக அரைச்சி சாப்பிட்டாங்க, கைக்கு எக்ஸசைஸ் ஆச்சு. ஆனால் இப்போ நம்மளால செய்ய முடியுது, அதெல்லாம் செய்ய முடியுது. மாவு அரைச்சாங்க, ஆட்டோரில் மாவு அரைச்சாங்க, எக்ஸசைஸு. நம்மளால முடியுதா? இப்போ இல்லை. கிரைண்டர், அடுப்பு பற்ற வச்சு சமையல் பண்ணாங்க. அந்த ஃபுட்டு வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ கேஸு. ஸோ எல்லாமே நம்ம அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நாம் வாழ முடியாதுங்க. ஏன்னா அது மாறிடுச்சு, காலம் மாறி போச்சு. இப்போ நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கணும்னா, அட்லீஸ்ட் நம்ம தேவைகளுக்கு, சிறு சிறு தேவைகளுக்கு போய் நடந்து போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை அழகாக வச்சு குடுத்தனம் பண்ணுறது எப்படி? சின்ன சின்ன விஷயங்களுக்கு நடந்து போங்க, ஃப்ரீயாக நடந்து போங்க. வாக்கிங்கும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் மிச்சம். போங்க, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க. ஈவினிங் ஒரு வாக் போங்க, மார்னிங் ஒரு வாக் போங்க. வீட்டை விட்டு வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் ஆகுங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்து அந்த டிவியை மட்டும் பார்த்து, மொபைலை மட்டும் பார்க்கறதுனால எந்த பிரச்சனையும் தீர்ந்து போட போகிறதில்ல. புரியுதுங்களா? அதனால் நீங்கள்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் இதெல்லாம் பேசணும்னு நினச்சிருந்தேன், அதான் பேசினேன். இதில் உங்களுக்கு ஏதாவது பிடிக்காத விஷயங்களாக கூட இருக்கலாம். அப்படி ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. வணக்கம், நன்றி.